சிதம்பரத்தில் வைர வணிகர் ஒருவர் இருந்தார். ஊரில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அந்த ஊரை விட்டே வெளியேறிவிட்டார். நேரடியாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வணங்கினார். அங்கிருந்த குளத்திலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து பையில் வைத்துக் கொண்டார். அங்கிருந்து புறப்பட்ட அவர் கேரள மாநிலம் பாலக்காடு அருகில் பல்லசேனா என்ற பகுதியில் குடியேறினார். ஒரு நாள் ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு பனையோலை குடையை கையில் ஏந்தியபடி வீட்டிலிருந்து புறப்பட்டார். செல்லும் வழியில் ஒரு குளத்தை பார்த்தார். மூட்டையை கரையில் வைத்துவிட்டு நீராடச் சென்றார். திரும்ப வந்து மூட்டையை எடுக்க முயற்சி செய்தார். எடுக்க முடியவில்லை. ஊருக்குள் சென்று உறவினர்களை அழைத்து வந்தார். அவர்களும் முயற்சி செய்தார்கள். மூட்டையை எடுக்க முடியவில்லை. திடீரென்று குடையில் ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. ஓடிச் சென்று ஜோதிடரை அழைத்து வந்தார். பல நேர தியானங்களுக்கு பின் இந்த இடத்தில் மதுரை மீனாட்சியம்மன் குடியிருக்கிறாள் என்ற செய்தியை சொன்னார். மீன் குளத்துக்கு அருகாமையில் தோன்றியதால் அந்த அம்மனுக்கு மீன்குளத்தி பகவதி அம்மன் என்ற பெயர் சூட்டினார்.